கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 118ஆம் சங்கீதத்தில் அந்த 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு முந்தின பகுதியிலே இஸ்ரவேல் சொல்லுவார்களாக, ஆரோன் குடும்பத்தார் சொல்லுவார்களாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்கள் சொல்லுவாங்க என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே தேவனுடைய கிருபை அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதுனால அவங்க சொல்கிறாங்க. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டது. நம்மளை ரட்சித்தது அவருடைய கிருபை. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால் ரட்சித்த நம்முடைய தேவன். அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். கிருபையினால் விசேஷித்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் பலகீனப்பட்டு இருக்கிற நாட்களிலெல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கினது, நம்மளை நடத்தினது. அது மாத்திரமல்ல, எல்லாம் விலகி போன நாட்களிலே நம்மோடு கூட இருந்தவர்கள், நமக்கு உதவியாக இருந்தவர்கள், நமக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், நமக்கு ஆறுதலாக இருந்தவர்கள் எல்லாரும் விலகி போன நாட்களிலும் கூட கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருந்தது. அது மாத்திரமல்ல, சிறையிருப்பில் இருந்த யோசேப்போடு கூட கர்த்தருடைய கிருபை இருந்தது. கர்த்தருடைய கிருபையினால் யோசேப்புடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே அநேக சிறையிருப்புகளை நாம் இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு எல்லாமே நமக்கு அனுகூலமாக, நமக்கு சாதகமாக இருந்தது. ஆக நாட்களிலே அது மாத்திரம் என் கால் சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாக ஒவ்வொரு நேரத்திலையும், ஒவ்வொரு பிரச்சனையான நெருக்கடியான நேரத்தில், பலகீனப்பட்டு இருக்கிற நேரத்தில், நம்ம தனித்து விடப்பட்டதான நேரங்களில், நாட்களில் தேவனுடைய கிருபை நம்மளை தனித்து விடாதபடி நம்மோடு கூட இருந்து இம்மட்டுமாய் நம்மளை தாங்கி நடத்துகிறது. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நானும் நீங்களும் சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, ஆரோன் குடும்பத்தார் சொன்னாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாரும் சொன்னாங்க. இந்த நாட்களில் நானும் நீங்களும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம தாராளமாய் அவருடைய நாமத்தை குறித்து நம்ம சொல்லலாம், மகிமைப்படுத்தலாம், அவருக்கு நன்றி செலுத்தலாம். உண்மையாகவே இந்த நாட்களில் தேவனுடைய கிருபை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். இம்மட்டுமாய் கிருபையினால் நடத்தி கொண்டு வருகிற தேவன் தொடர்ந்து உங்களை நடத்துவார். அவருடைய கிருபை ஒருபோதும் விலகாது, ஒருபோதும் மாறாது. கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இம்மட்டுமாய் உம்முடைய கிருபைகளை வெளிப்படுத்தின தேவன். ஆண்டவரே, எவ்வளவோ நேரங்களில், இக்கட்டான நேரங்களில், ஆண்டவரே நாங்கள் பரிதவிக்கிற நேரங்களில் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாய் உங்கள் நாமத்தை உயர்த்தும் நாங்கள் செபிக்கிறோம். இப்படி வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.